வா பேபி இங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டோன்னா பேபி கிபின்னு என்ன வாயை ஒட்டச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா இடையில வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. பாருவும் கமுர்தீனும் வைபு வித் பாரு அவங்களோட சேனலில் ஒரு போட்காஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி தான் பேச போகிறோம். அதில் என்னென்ன விஷயங்கள் பேசுனாங்க அப்படின்னு நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ண மறந்துடாதுங்க. அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரொமான்ஸாக தான் இருந்துச்சு. எப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்க எப்படி இருந்தாங்களோ அதை விட ரொம்ப க்ளோஸாக இருந்த மாதிரி இருந்தாங்க. அவங்க உண்மையான லவ் வந்து அப்படி வெளியே தெரியுது, அந்த அளவுக்கு இருந்துச்சு. அவங்க பேசும்போது நம்மளுக்கே பார்க்குறதுக்கு பிடிச்சிருந்து ரொம்ப க்யூட் பேராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து எனக்கும் பிடிக்கலை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. அதுக்கப்புறம் வந்து இந்த ரெட் கார்டு கொடுத்ததும் வந்து எல்லாரும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அப்புறம் நம்ம சாண்ட்ரா பண்ணது நடிப்பு தான் தெரிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக பாரு கமருதனுக்கு மேலே நம்ம ஃபுல் ஃபோக்கஸும் போயிட்டு ஐயோ பாவம் அவங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். அப்போ இவங்க உண்மையாகவே இப்போ வெளியே வந்ததுக்கப்புறமும் ஒரு லவ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இந்த பேர் வந்து சேர்ந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் உண்மையாகவே தோணுது. அதில் அவங்க என்னெல்லாம் பேசியிருப்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பேபி இங்கே வாடா அப்படின்னு சொல்லி உள்ளே வச்சு கூப்பிட்டுருப்பாங்கல்ல, அதை வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. வா பேபி இங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டோன்னா பேபி கிபின்னு என்ன வாயை ஒட்டச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி கமருதின்னு சொன்னாங்க. உடனே வந்து ரொம்ப சிரிப்பாக வந்துச்சு. இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சுடா. நம்ம உள்ளே வச்சு கோவத்தில் பண்ணது வந்து வெளியே வந்து பார்த்தா இது ரொம்ப ட்ரெண்டிங்காக இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாரு வந்து பேசியிருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சு அந்த அன்வான்ட் டச்சு, பேட் டச்சு இந்த விஷயங்களை வந்து பார்வதி வந்து சொல்லிட்டே இருந்தாங்கல்ல, அது வந்து கமருதீனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சுல. அந்த விஷயத்தை பற்றி கமருதீன் வந்து கேட்டிருந்தாரு. நீ உள்ளே வச்சு என்ன வந்து சொன்னல பேட் டச்சு அப்படிங்கிற மாதிரி, அது வந்து நீ எதுக்காக சொன்ன? டேய், எனக்கு வந்து அன்வான்ட் டச் அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். அங்கே உள்ளதையும் நான் சொன்னதையும் மறந்துட்டேன். அந்த வீடு வந்து ஒரு லூப் மாதிரி நம்மளை வந்து ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டே போகுது, அந்த மாதிரி தாண்டா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து அந்த அன்வான்ட் டச்சை வந்து பேட் டச்சுன்னு நான் வந்து சொல்லிட்டேன் அப்படின்னோடனே, நீ இப்படி சொன்னதுக்கு நான் என்ன ஊறுகாவா, அப்போ நான் என்ன லூஸா அப்படிங்கிற மாதிரி கமருதீன் வந்து கேட்டிருப்பாரு. பார்வதி வந்து இன்னொரு விஷயம் வந்து கேட்டிருப்பாங்க. என்னன்னா, அந்த எலிமினேஷனில் வந்து நீ யாரெல்லாம் சேவ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னு சார் வந்து கேட்கும்போது, நீ வந்து பாரு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு உண்மையிலே ஷாக்காக இருது. எதனால் நீ அப்படி சொன்ன? அதுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து அந்த கார்டனில் வச்சு பயங்கர ஃபைட் பண்ணியிருப்போம் பேசி. அப்புறம் வந்து நீ எப்படி என்ன சேவ் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க பார்வதி வந்து. அதுக்கு கமருதீன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, என்னதான் சண்டை போட்டாலும் அந்த வீட்டில் வந்து வினோத்தும் பாரும் தான் எனக்கு முக்கியம். அதனால 1 + வினோத் அந்த மாதிரி தான் சேவ் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். அதனால தான் கேட்டதுமே பாரு அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன். ஆனால் நீ அப்படி சொன்னதுமே என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தது அது எல்லாமே பார்க்கும்போது, வெளியே வந்து பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிடிஎஃப் டாஸ்கில் வந்து நம்ம 2 பேரும் பயங்கரமாக ஃபைட் பண்ணியிருப்போம். அடித்து சண்டை போட்ட மாதிரி போட்டிருப்போம். அதுக்கப்புறம் எப்படிடா என்கிட்ட வந்து பேசினேன்? வெளியே வந்து எல்லாருமே என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, நீ அதுக்கப்புறமும் அவங்ககிட்ட எதுக்கு பேசின அப்படின்னு தான் கேட்டாங்க. அப்புறம் நீ நைட்டு வந்து தோப்புக்கரணெல்லாம் போட்ட உடனே நான் வந்து உங்கள்கிட்ட பேசிட்டேன். அப்படி நம்ம பேசாமல் இருந்திருந்தா அதை வந்து வளர்ந்து நம்ம 2 பேரும் அப்படி பேசாமலே கொண்டு போயிருந்தா அந்த கார் டாஸ்கில் இந்த மாதிரிலாம் நடந்திருக்காது. கார் டாஸ்கில் ஒருத்தர் பேசாமல் உள்ளே இருந்திருப்போம். இந்த மாதிரி சம்பவம் எதுவுமே நடந்திருக்காது. நீ ஒருவேளை டைட்டில் வின்னர் ஆகிருக்கலாம், இல்லை நான் ஆகிருக்கலாம், இல்லை வினோத் ஆகிருக்கலாம். இப்போ வந்து எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு டைட்டில் வின்னர் ஆகிருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நம்மளோட நட்பு வந்து தொடர்ந்துருக்காது. இப்படி வெளியே வந்து நம்ம பேசியிருக்க மாட்டோம், கண்டிப்பாக பழகியிருக்க மாட்டோம். நீ யாரோ நான் யாரோ அப்படிங்கிற மாதிரி போயிருப்போம். ஆனால் இப்போ எல்லாமே டோட்டலி சேஞ்ச் ஆகிட்டு கேமில் நம்ம வந்து தோத்தாலும் வெளியே வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பார்வதி. போத்தன் வந்து உள்ளே வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, பார்வை நம்பு, இந்த அரோராவை நம்பிடாத, அரோராவை நம்பதுக்கு பதிலாக இந்த பார்வை விட நம்பிடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார்ல. அதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னோடனே, போத்தன் என்னோட நண்பன், அவன் வந்து சொன்னால் எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த லவ் ட்ரையாங்கிள் பார்த்திங்கன்னா பல பேரோட கொஞ்ச நாள் அவங்க விளையாடாமலே இருந்திருப்பாங்க. இந்த ட்ரையாங்கிளை வச்சே அவங்க ஓட்டி
பல டிடிஎஃப் டாஸ்க்குகளை வின் பண்ணி லாஸ்ட்டு ஃபைனலுக்கு வந்த மாதிரி வந்திருப்பாங்க. எல்லாமே இதை யூஸ் பண்ணி தான் என்னோட ஃபீலிங்ஸில் வந்து விளையாடி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பார்வதி வந்து சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த பாருக்கிட்ட பேசவே பேசாத, பிரிஞ்சிரு அப்படிங்கிற மாதிரி உன்னை வந்து ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ணியிருப்பாங்க. இந்த வினோத்தை வந்து பெட்டி எடுக்க வச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சாரி என்ன மீறி வருது அப்படிங்கிற மாதிரி சாரின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்கிரீம் டாஸ்க்கு ஐஸ்கிரீம்லாம் கொடுத்தாங்கல்ல, ஐபேக்கோவா அதில் வந்து ஐஸ்கிரீம்லாம் கொடுத்தது நீ அவங்களுக்கு தானே கொடுத்துருப்ப. இந்த அளவுக்கு நீ க்ளோஸாக இருந்த உன்னோட ஃப்ரெண்டு வந்து ரெட் கார்டு வாங்கும்போது உன்னை பார்க்கவும் இல்லை, உன்னை வந்து ரொம்ப கண்டுக்கவும் இல்லை, வழி அனுப்ப வரவும் இல்லை, வெளியே வந்ததுக்கப்புறம் கூட உன்னை ஒரு பெரிய இதாகவே பேசவே இல்லை, இவங்க தான் உன்னோட ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கமருதீன் என்ன சொல்லியிருப்பாருன்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கேம் தான். அங்கே பேசுனது எல்லாமே கேமுக்காக பேசுகிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சோ கால்டு டைட்டில் வின்னர் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அப்படிதான் பார்வதி தான் சொல்கிறாங்க. சோ கால்டு டைட்டில் வின்னர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வெளியே போய் நீ யாருக்கிட்ட வேணாலும் பேசு, இந்த பார்வதிகிட்ட மட்டும் காண்டாக்ட் வச்சிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை வந்து கமருதீன் என்ன சொல்லியிருப்பாருன்னா நான் வந்து அவங்கக்கிட்டே ஃபஸ்ட்டு காண்டாக்ட் வச்சுக்க மாட்டேன், உங்ககிட்ட வச்சுக்காதன்னு சொல்கிறாங்க, நான் ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்டே வச்சுக்க மாட்டேன். அங்கே பேசுனது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கேமுக்காக பேசின மாதிரி தான் இருந்துச்சு, அப்படி உள்ளத்துல இருந்து பேசின மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருப்பாரு. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா என்னையும் ஒன்றையும் பிரிக்கிறதுக்கு பயங்கரமாக எல்லாரும் என்ன பிரெயின் வாஷ் பண்ணியிருப்பாங்க. அரோரா கூட பார்வதி கிட்ட சேராது அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லியிருப்பாங்க. ஆனால் கண்ணை மூடுனா எனக்கு பார்வதி தான் தெரிஞ்சா அப்படின்னு வந்து கமருதீன் வந்து சொல்லியிருப்பாரு. அரோராவுமே வந்து ஒரு பொண்ணு வந்து உன்னை இப்படி பேட் டச் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறா, உனக்கு இந்த மாதிரிலாம் முத்திரை குத்தி வச்சிருக்கிறா, நீ எப்படி நீ அவள்கிட்ட வந்து போய் பேசுகிற அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து குத்துற மாதிரி, அதாவது எனக்கு வந்து உரைக்கிற மாதிரி அவங்க வந்து எடுத்து சொல்லியிருப்பாங்க. ஆனாலுமே எனக்கு வந்து பார்வதி தான் முக்கியம், அதாவது எனக்கு அந்த மோர் தென் ஃப்ரெண்ட் ஃபீலிங் இருந்துச்சு. அதனால தான் நான் உன்னை தேடி தேடி வந்து பேசினேன், உங்ககிட்ட வந்து பேசாமல் என்னால் இருக்க முடியலை. நீயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரகடாக இருந்த ஒரு ஆள் வந்து ரொம்ப சாஃப்டாக மாறிட்ட, உனக்குள்ளேயும் வந்து ஒரு தாய்மை உள்ள மாதிரி ஒரு பெண் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னு வந்து எனக்கே தெரிஞ்சிட்டு, நீ அதாவது என்னை வந்து முழுசாக புரிஞ்சுக்கிட்ட. நான் வந்து சில டைம் வந்து ரொம்ப கோவப்படுவேன், அப்புறம் தன்னால் வந்து பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி என்ன வந்து முழுசாக நீயுமே புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு வந்து கமருதீன் வந்து பார்வை பார்த்து சொல்லியிருப்பாரு. அப்புறம் வந்து லாஸ்ட்டு ரெட் கார்டு வாங்கும்போது இந்த வினோத்துக்கும் உனக்குமே ஒரு ஃபைட் வந்திருக்கும் அன்னைக்கு. அந்த நாள் நம்மளால் மறக்கவே முடியாது, அந்த மாதிரி தான் அந்த டே வந்து இருந்துச்சு. டீ குடித்த கிளாஸ் எல்லாம் தட்டி விட்டு வினோத் வந்து ரொம்ப இதாக பேசியிருப்பார். அதாவது நீ வெளியே வந்ததுக்கு அப்புறமும் வினோத்துக்கிட்ட சகஜமாக பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு அமருதீன் வந்து பாருக்கிட்ட கேட்டிருப்பாரு. அப்போ பாரு வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எனக்கு உண்மையிலே வினோத்தை வந்து நல்லா பிடிக்கும், ஆனால் வந்து அதை வந்து என்னால் மறக்கவே முடியல, என்னெல்லாம் அந்த மாதிரி யாருமே பண்ணதே கிடையாது, ரொம்ப ஃபீலிங்ஸாக தான் இருக்குது, அதை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து கண்டிப்பாக வினோத்துக்கிட்ட பேசுவேன், ஏன்னா வினோத் வந்து உன்னோட ஃப்ரெண்டு, அப்போ எனக்கும் வந்து முக்கியம் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இந்த கார் டாஸ்க்கை பற்றி நான் என்ன சொல்லி அதை சமன் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த சபரி அடித்தது வந்து உனக்கு கண்ணில் பயங்கரமாக அடிபட்டது, அதை வந்து நார்மலைஸ் பண்ணியிருப்பாங்க, அது கேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த கார் டாஸ்க்லேயுமே நம்ம அந்த அளவுக்கு நினைக்கவே இல்லை. நம்ம மலையாளத்தில் தெலுங்குல அந்த மாதிரி நிறைய கார் டாஸ்க் நம்ம பார்க்கும்போது அதில் எல்லாமே ஹெவியாக தான் விளையாடியிருப்பாங்க, அடித்து பிடிச்சி அந்த மாதிரி விளையாடியிருப்பாங்க. அப்போது நானுமே என்ன நினச்சேன்னா 2 பேருமே சொல்லியிருப்பாங்க, நானுமே என்ன நினச்சேன்னா இனி வரக்கூடிய பிக் பாஸ் அந்த மாதிரி இதில் இந்த மாதிரி தான் ஹெவியாக விளையாட்டு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இதை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. ஏன்னா பிடிச்சி தள்ளுறது, புஷ் பண்ணுறது, இதை வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. நம்ம மைண்ட் செட்டில் இது நார்மலைஸ் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. நம்ம மட்டும் அதை வந்து கொஞ்சம் இதாக கையாண்டிருப்போம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக வின் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, பார்வதி வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா
நீ வந்து எப்போ அந்த கார் டாஸ்க்லேருந்து கீழே இறங்குனியோ அப்போவே நானும் இறங்கியிருப்பேன்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா உள்ளே இருந்துட்டு அந்த கால்டு டைட்டில் வின்னர் திவ்யா வந்து என்னெல்லாம் பேசுனாங்க, அதுக்கப்புறம் உள்ள அரோரா அவங்க பேசுனது, அது எதுவுமே என்ன காது கொண்டு அதை வந்து கேட்டிருக்கவே கூடாது. அந்த மாதிரி ரொம்ப பண்ணாங்க. அது வெளியே வந்து பார்க்கும்போது கூட ரொம்ப எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. அது எல்லாத்தையுமே நாங்கள் மறந்து போகணும். ஆனால் ஒவ்வொரு இன்டர்வியூலேயும் அங்கே எல்லாருமே பேசும்போது என்னவோ ரொம்ப இதாக பேசுகிறாங்க, வாயில் வந்ததெல்லாம் அடிச்சு விட்றாங்க. இந்த பேமெண்ட்லாம் அவங்களுக்கு கொடுப்பாங்களா, ரெட் கார்டு வாங்கிட்டு போனனால பேமெண்ட்லாம் கமுருதீன் பார்வதிக்கு போகுமா, அதில் விக்ரம் கூட கொடுக்கலன்னா நம்மளா பார்த்து ஏதாவது கொடுக்கணும், அப்படி 5 பைசா அடுத்தவங்களுக்குள்ளது தேவை கிடையாது. கமுருதீன் வந்து சொல்லியிருப்பாரு, எங்கள் அம்மா கூட யாருக்கிட்டேயும் 1 பைசா கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த இதில் தான் நான் வாழ்ந்து வந்திருக்கேன். அடுத்தவங்க காசு எனக்கு 5 பைசா தேவை கிடையாது, அவங்க போட்டு நாங்கள் வாங்குறதுக்கா, அந்த அளவுக்கு எங்களை நினச்சிட்டாங்களா, சும்மா வாயில் வந்தவங்கெல்லாம் பேசுகிறாங்க. எனக்கும் வந்து பேச தெரியும், அங்கே நடந்தது எதுவுமே வந்து உண்மை கிடையாது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இப்போ தெரிஞ்சு போச்சு. அதை வச்சு தான் அவர் சொல்கிறாரு, தெரிஞ்சு போச்சு, எனக்கும் வந்து பேச தெரியும், ஆனால் பேச வேண்டாம், அது வேறு மாதிரி போகலாம், அதனால நான் வந்து வாழ விடு அந்த மாதிரி நிலமையில தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த இன்டர்வியூ வந்து சூப்பராக முடிச்சிருப்பாங்க. வேலண்டைன்ஸ் டே வந்து கொண்டாடியிருப்பாங்க, லவ்வர்ஸ் டே. அதுக்கு வந்து லவ்வர்ஸ் டே ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்துக்கள்லாம் சொல்லி பரிமாறிக்கிட்டாங்க. இந்த மாதிரி தான் அந்த வந்து இன்டர்வியூ போச்சுது. இந்த இன்டர்வியூவில் இவங்க பேசுனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.